வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காடை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா சுண்ட வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சுண்ட வச்சிடணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆன பிறகு மசாலா மிக்ஸி ஜாரில் மசாலா அரைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக சுண்ட அதில் இருந்த தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அரைச்ச மசாலாங்க இது. பட்டை, லவங்கம், சக்தி மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ மசாலாவில் எண்ணெயோடு சேர்த்து பொரிச்சிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லா மசாலாவும் சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வேக விட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு.